ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், தமிழகத்தில் நிட்வா புயல் எதிரொலியின் காரணமாக தமிழகமே ஸ்தம்பித்து போயுள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் தற்போது கனமழை அடித்து நொறுக்கி கொண்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நாளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 10 to 15 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், மஞ்சள் அலர்ட் சொல்லிட்டு தொடர்ச்சியான கனமழை அறிவிப்புகள் கொடுத்துட்டே இருக்காங்கப்பா. அந்த விதத்தில் இன்று மாலையே பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று அறிவித்து விட்டார்கள். நாளையை பொறுத்தவரை இன்னும் 10 to 15 மாவட்டங்களுக்கு விடுமுறை என்பது கன்ஃபார்ம் பசங்களை 100% கேரண்டி பார்த்தீங்கன்னா அறிவிப்புகள் இன்னும் சில மணி நேரத்தில் அல்லது நாளை காலையிலுக்குள்ள வந்துடும் பசங்களா. ஸோ அதில் என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் பசங்களா குறிப்பாக நம்ம வட மாவட்டம் மற்றும் வட கடலோர மாவட்டம், மத்திய கடலோர மாவட்டத்தில் அடித்து நொறுக்க போகிறது கனமழை. வரலாறு காணாத மழை பொழிவானது நாளை நிச்சயம் முன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் நமது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. அடுத்ததாக நம்ம திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மற்றும் திருச்சி இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட், அதாவது அதி கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள்ப்பா. அடுத்ததாக நம்ம வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கரூர் ஸோ இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கை, அதாவது மஞ்சள் அலர்ட் விடப்பட்டுள்ளது. நிச்சயமாக இந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறை என்பது அறிவிப்பானது, கவலைப்படாதீங்கப்பா. இன்னும் சில மணி நேரத்தில் அல்லது நாளை காலைக்குள் அதிகாலைக்குள் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கண்டினியூஸாக வந்து கொண்டே இருக்க போகிறது. எதனால்னா தற்போது நம்ம தென் மாவட்டமாக இருக்கக்கூடிய குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஸோ சிவகங்கை, ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தற்போது கனமழை வெளுத்து வாங்கின வருது. அதுவும் மதுரை எல்லாம் சரிங்களா, சொல்லவே தேவையில்லை, அந்த அளவு கனமழை இருக்குது. இதன் காரணமாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பார்த்தீங்கன்னா இன்று மாலையே சாயங்காலமே பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ரெட் அலர்ட் விட்டுறாங்க, நம்ம கடலூரில் லீவ் விட்டாங்க சரிங்களா. இதே மாதிரி இன்னும் பல மாவட்டத்தில் நிச்சயம் லீவ் இருக்குது பசங்க. ஸோ கவலையப்படாதீங்க. நாளை பொறுத்தவரை ஒரு சில மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இருந்தாலுமே தனியார் பள்ளிகள் மற்றும் எய்டட் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா நாளை ஸ்கூல்ஸ் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதோட மட்டும் மெயின் மேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கனமழையின் தாக்கம் காரணமாக திங்கட்கிழமை, அதாவது 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பல மாவட்டத்தில் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால திங்கட்கிழமை விடுமுறை என்பது வருமா வராது அப்படின்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அப்டேட்ல தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. எதனாலனா இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழியக்கூடிய மழையின் அளவானது பாதிப்பானது இருந்தால் நிச்சயமாக திங்கட்கிழமையும் விடுமுறை உண்டு சரிங்களா. அது எந்த ஒரு மாற்று கருத்தில் பசங்களா அப்டேட்ஸ் உடச்சியாக கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க இப்போ உடனே ஜாயின் பண்ணுங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் அதில் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. பை பாய். அப்படியே உங்கள் மாவட்டத்தில் தற்போது கனமழையானது இருக்கிறதா இல்லையா அப்படின்றது கமெண்ட் பண்ணிட்டுருங்கப்பா சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க.